அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு சுவையான ப்ராப்ளம். என்ன அர்த்தத்தில் சுவையான ப்ராப்ளம்னா, ஒரு புல்லட் இருக்கு இல்லையா, துப்பாக்கி வச்சு சுட்ட புல்லட் வெளியே போதில்ல, அதனுடைய எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் பயன்படுத்துவாங்க. அந்த மெக்கானிசம் சம்மந்தமாக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கவனமாக ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், லெட் அஸ் ரீட் அவுட். A bullet of mass 0.012 kilogram and horizontal speed of 70 meter per second strikes a block of wood of mass 0.4 kg. இங்கே நிப்பாட்டியதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துருவோம். ஒரு புல்லட்டுக்கு 0.012 கிலோகிராம் இருக்குது. அதனுடைய ஹரிசாண்டல் வேகம் 70 மீட்டர் பெர் செகண்ட். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தே ஹாவ் எ பிளாக் ஆஃப் வுட், ஒரு மர தட்டு வச்சுருக்காங்க. குண்டு போய் அதை போய் என்ன செய்யுது, ஹிட் பண்ணுது. அந்த மர தட்டை எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உடன் பிளாக் எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சுட்ட உடனே குண்டு உள்ளே போய் பதிஞ்சுக்கிடும், வெளியே வர முடியாது. பதிஞ்ச உடனே இந்த குண்டோடைய வேகத்துக்கு அந்த பிளேட் அப்படியே ஆடும். இட் செட்ஸ் இன் டு மோஷன். அதை வச்சு இந்த புல்லட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் தி அப்ரோச். Instantly comes to rest with respect to block. The block is suspended from the ceiling by means of a thin wire. அந்த பிளாக்கை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. Calculate the height to which block rises. எவ்வளோ தூரம் அந்த பிளாக்குடைய சென்டர் ஆஃப் மாஸ் மேலே போகும். Also estimate the amount of heat produced in the block. அந்த பிளாக்கில் எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதான் கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. ஸோ லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். ஸோ இதுதான் சீலிங், வீட்டில் இருக்க மாதிரி சீலிங். சீலிங்கில் ஒரு நூல் கட்டி அங்கே வந்து ஒரு பிளாக், உடன் பிளாக் என்ன செஞ்சுருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. இங்கேருந்து கன் மூலமாக என்ன செய்கிறாங்க, துப்பாக்கியை வச்சு புல்லட்டை ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ புல்லட் வேகமாக வந்து இங்கே என்ன ஆயிடுது, இதை இப்படி சொருகி நின்றுது. இது வேகமாக வந்ததுனால இதில் ஹிட் பண்ணி முள்ள சிக்கிடுச்சு. பட் இது ஆசிலேட் ஆகுது. ஓகே, இட் ரீச்சஸ் திஸ் பிளேஸ். அப்போ இது வந்து என்ன பிள்ளைங்களா தெரியுது, ஃபிசிக்ஸில் என்ன புரியுது, திஸ் இஸ் அண்ட் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்எலாஸ்டிக் கொலூஷன். ரைட், பக்கா இன்எலாஸ்டிக் கொலூஷன். சரிங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அது இவ்வளோ ஹைட்டு மேலே போகும், ஓகே, அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொடுத்த வேல்யூலாம் ஒன்றுனா நம்ம என்ன செய்யலாம், லெட்டஸ் நம்ம போடலாம். போட்டு நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன கண்டுபிடிக்க முடியுதுன்றதை நம்ம என்ன செய்வோம், லெட்டஸ் சி. அந்த துப்பாக்கி குண்டுடைய எடை 0.012, அதனுடைய வேகம் 70 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மொமெண்டம் கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியல் மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ 0.012 இன்ட்டு 70, 0.84 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுதான் அதனுடைய இனிஷியல் மொமெண்டம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் வில் பி ஈக்குவல் எப்போ, when there is no other external force. இங்கே எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை, புல்லட் இருக்குது, உடன் பிளாக் இருக்குது, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அஸ் அ சிஸ்டம் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் சிஸ்டம். ஸோ இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமாக இருக்கும். ஸோ ஃபைனல் மொமெண்டத்துக்கான மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் எவ்வளவு, உடன் பிளாக்குடைய எடை மாஸ் 0.4, புல்லட்டுடைய மாஸ் 0.012. ஸோ டோட்டல் மாஸ் 0.412. சரிங்களா. இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். மொமெண்டம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.84. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி சிஸ்டம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 0.84 டிவைடட் பை 0.412 இஸ் ஈக்குவல் டு 2.04 மீட்டர் பெர் செகண்ட். வேல்யூஸ்லாம் நீ பிள்ளைங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட், நான் ரொம்ப சீரியஸாக மெத்தட் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஐ எம் ஃபோக்கஸிங். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருச்சு. ஒன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருச்சுன்னா நம்ம அதனுடைய கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். கைனடிக் எனர்ஜிங்கிறது என்னது, ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு டோட்டல் சிஸ்டம் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் 0.412. வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2.04 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 0.856 ஜூல்ஸ். அப்போ இந்த பிளாக்குக்கு இவ்வளோ கைனடிக் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ இது ஆசிலேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த கைனடிக் எனர்ஜி அப்படியே போய் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆகி கைனடிக் எனர்ஜியாக வரும். இட்ஸ் செட்ஸ் இன்டு மோஷன். ரைட்.
ஸோ இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அப்போ இங்கே என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கோ அதான் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்கும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? 0.856. ஸோ இந்த 0.856 தான் புது சிஸ்டத்தோட mgh. ஸோ மாஸ் தெரியும், g தெரியும், ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ h is equal to 0.856 divided by m into g. So this is going to be equal to 0.212 meter, otherwise 21.2 centimeter. 21.2 centimeter. ஸோ இவ்வளோ இந்த தரை, அதாவது இந்த இடத்துல இருந்து அது போன ஹைட்டோடைய உயரம் எவ்வளவு? 21.2 சென்டிமீட்டர் மேலே போயிருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ எனர்ஜியை லூஸ் பண்ணிச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்சிடென்ட்டான கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் சிம்பிள், ஆஃப் mv². ஸோ ஆஃப் இன்டூ 0.012 இன்டூ முதல்ல இருந்த துப்பாக்கி குண்டுடைய வேகம் 70², 29.4 ஜூல்ஸ். ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் mgh, தட் இஸ் அந்த mv². அதான் கண்டுபிடிச்சி 0.856. ஸோ ஃபைனல் எனர்ஜி வந்து 0.856. அப்போ எவ்வளோ எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறிச்சு? நீங்கள் அந்த இதை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும். எவ்வளோ எனர்ஜி மாறிச்சு? 29.4 மைனஸ் 0.856 இதெல்லாம் ஹீட் எனர்ஜியாக போயிடுச்சு. தட் கம்ஸ் அரௌண்ட் 28.544. எனிவே ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தி மெத்தட், ரைட்? ஐ திங்க் ஆன்சர் இஸ் கரெக்ட். எனிவே யூ செக் இட், தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பிள்ளைங்களா, ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி ஃபிசிக்ஸ் மூலமாக என்ன செய்கிறோம், எக்ஸாமின் பண்ணுறோங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலே பயங்கர சுவாரஸ்யமானது, கஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.